இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இது தேவன் உங்களை பார்த்து சொல்ற ஒரு நல்ல வார்த்தை. நான் என் பணத்தை இழந்துட்டேனே, திருப்பிக் கொள்வேனா? என் சொத்தெல்லாம் நான் இழந்துட்டேனே, எனக்கு அது திரும்ப கிடைக்குமா? என் நகைலாம் என்னை விட்டு போச்சே, மறுபடியும் நான் என் நகையெல்லாம் திரும்ப சம்பாதிக்க முடியுமா? என் வீடு போச்சே, என் குடும்பம் என்னை விட்டுட்டு போயிட்டேன், என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைகள்லாம் என்னை மறந்து போயிட்டாங்களே, என் சொந்தக்காரங்களாம் என்னை தனியா விட்டுட்டாங்களே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லையே. தாவீது இழந்ததெல்லாம் திருப்பி கொள்வாய்ன்னு ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தையை பெற்றார்னா, அவர் நல்ல ஒரு ஆராதனை வீரர், அவர் நல்ல கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் அழைக்கப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன், அவர் ஆண்டவர் மேலும் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலும் வாஞ்சியா இருந்தவர். ஆனா நான் அவரை என்னோட ஒப்பிட்டு பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஆளா நான் இல்லையே, என்ற இன்னும் அந்த அளவுக்கு வாஞ்ச இல்லையே, இன்னும் நான் அந்த அளவுக்கு ஆண்டவரை பாடுற ஒரு நபரா, துதிக்கிற ஒரு நபரா, தேடுற ஒரு நபரா இன்னும் நான் மாறலையே, என்ன எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்க முடியும்? தாவீதுக்கு அதை இழந்ததெல்லாம் ஒன்றும் குறைபடாமல் கிடைச்சது உண்மைதான். ஆனா எனக்கு அப்படி கிடைக்குமா? என் வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அழுததெல்லாம் போதும், முடங்கி கிடந்ததெல்லாம் போதும், புலம்புனதெல்லாம் போதும், இனி எனக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி உங்க நம்பிக்கையை இழந்ததெல்லாம் போதும், பார்க்கிற ஆட்கட்டெல்லாம் சொல்லி அழுததெல்லாம் போதும். எழும்புங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க, உங்களுடைய காரியங்களை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல வந்து கேட்ட போதுதான் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். என்னதான் ஆராதிக்கிறவரா இருந்தாலும், என்னதான் துதிக்கிறவரா இருந்தாலும், என்னதான் தேவனை நேசித்து அவர் மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கிற ஒரு ஆளா இருந்தாலும், இந்த இக்கட்டான நேரத்துல அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டதுனாலதான் இந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. ஆகவே நீங்களும் நான் அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறதெல்லாம் மறந்து அதெல்லாம் விட்டுட்டு எழும்புங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தர்கிட்ட முறையிடுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படி நீங்க முறையிடுவீங்கன்னா நீ திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயம் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாறும். நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, நானும் தாவீதை போல எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவிடாமல் திருப்பிக் கொண்டேன், அதற்கு நான் ஒரு அடையாளமா இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இன்னைக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்குன்னு நீங்க கர்த்தரை துதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். தேவனே, யாரெல்லாம் இழந்த நிலைமையில இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.